எப்படி பண்ணுவாங்க? இல்லை படிச்சு முடிச்சோன்னு உங்களுக்கு எதிர்பார்ப்பேன் என்ன மாதிரி எதிர்பார்ப்பேன் 10,000 20,000 30,000 1 லட்சமா 20,000 இருந்தால் ஹாப்பி ஸ்டார்டிங் 3,000 இருந்தால் நீங்கள் சென்னை வேணுமா வேறு ஏதாவது பெங்களூர் கோயம்புத்தூர் அந்த மாதிரி போஸ்ட் ஓகே வேண்டாம் ஒர்க் பண்ணுறது இல்லை வேறு ஊருக்கு போனால் ஒரு நாள் டெல்லி எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லை சும்மா கேட்குறது தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் சர்வேயர் மட்டும் போயிட்டு ஆர்கனைஸ் முடிச்சு வரும்போது இப்போ அப்போவே எடுத்துகிட்டு போயிடும் பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா 17 பேர் தான் செலக்ட் ஓவரால் ஸ்டேட்லேயே 17 பேர் தான் வெரி டிமாண்ட். அப்படின்னா அவங்க சேலரி நம்மளே பார்கன் பண்ணி எக்ஸ்ட்ரா நல்ல டிமாண்ட் லெசன் சூஸ் நெக்ஸ்ட் இயர் அதான் வந்து இப்போதைக்கு அப்போ ஆன்லைன் கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளேஸ்மெண்ட் கொடுக்கணும் அவசியமே இல்லை. சேலரி சேலரியும் வாங்கிக்கலாம். டிமாண்ட் இருக்கும்போது நம்ம ஹையஸ்ட் சேலரி ஃபஸ்ட்டு வர்ற மாதிரி இந்த ஆன்லைன் கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாமா? யூஸ்ஃபுல்லாக இருக்கா? என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஜூம் அது ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி இருந்தது? ஃபேக்கல்ட்டிக்கு நல்லா ஏப்ரல்லேருந்து கிளாஸ் போயிட்டுருக்காங்க. எத்தனை பசங்க எல்லாரும் ஜாயின் பண்ணாங்க? வெரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இந்த வருஷம் கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் தான் பண்ண போகிறாங்க. அந்த விம்மி ஆப் நீங்கள் ரிக்வெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் அதில் பிரச்சனை இல்லை. கான்ஃபிடென்ட் ஃபீட்பேக். இப்போ எல்லோரும் மொபைல் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் இருக்காங்க. காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாரும் ஒருங்கிணைந்து ஃபோட்டோகிராஃபி எல்லாத்தையும் சேர்த்து இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரின்சிபல் என்னென்னா இது ஒன்று ஸ்டாட்டிக், இது வந்து ஸ்டாட்டிக். ஒரு இடத்துல நிலையாக இருக்கும். நிலையான அமைப்புகளுக்கு ஒரு சேஃப்டி whatever you want, you can collect from this data. It's this technology. Maybe this is not only for like design parameters. Okay, apart from that, maybe this is starting from any one project. அதாவது ஒரு நாட்டோட உள்கட்டமைப்பு வசதியில் வெவ்வேறு நிலைகளில் சர்வே பண்ணுறாங்க. அதாவது ஃபீஸிபிலிட்டி, ப்ரிலிமினரி, அதுக்கப்புறம் டிசைன், அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், ஸ்டேக் அதுக்கப்புறம் அதை வந்து ஆஸ்பிரேட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸுக்கும் ஒரு மேற்பட்ட பெரிய ப்ராஜெக்ட்னா அந்த ஆடிட்டிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு புதுசாக இருக்க தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டேட்டா சயின்ஸ், மெட் டேட்டா, அதாவது இது எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்ட decision making they don't want to go to field and visualization and inspect and come back. அந்த மாதிரி அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம், நம்ம துல்லியமான அளவீடு வைக்கணும். ப்ளஸ் நம்ம முடிவு எடுக்கிற தகுதியும் உடனுக்குடன் இருக்கிறாங்க. அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 காம்பவுண்ட். ஃபஸ்ட்டு வந்து லைடார், அந்த பிளாக் கலரில் சின்னதாக இருக்குங்களா, அதுதான். அதில் வந்து ஒன்றுமே இல்லை, லைட்டிங் டிடெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். உலகத்தில் பார்த்தீங்கன்னா 3 டெக்னாலஜி தான் ஃபெமிலியர். ஒன்று வந்து லைடார், இன்னொன்று வந்து ரேடார், இன்னொன்று வந்து சோனார். எல்லாமே டிடெக்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு 2 லைடார், லைட், ரேடார், ஆர்ஏ. ரேடார் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கப்புறம் சோனார், தண்ணிக்கு கீழே வேலை செய்யுது. ஆனால் அடிப்படை தத்துவம் என்ன, நிலத்துக்கு மேலே அளக்கிற முதல் அளவீட்டு கருவி இதுதான்.
நிலத்துக்கு மேலே நம்ம சரிவர அளந்து அதை நம்ம வேலிடேட் பண்ண பிறகு தான் நிலத்துக்கு கீழே இருக்கிறத நம்ம வேலிடேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீருக்கு அடியில். ஸோ இந்த 3 டெக்னாலஜி தான் முதன்மையான டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லைடார் சென்சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிபிஎஸ், மேலே அந்த லைட் ஆஃப் லைட் தட்டு மாதிரி இருக்குங்களா, அதுதான் டிஜிபிஎஸ், டிஃபரன்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அதுக்கடுத்து இந்த கேமரா, அதாவது ஃபோட்டோகிராமெட்ரி. இப்போ நீங்கள் ட்ரோன் பார்த்தீங்க, ட்ரோனில் வந்து வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்துக்கீங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது சாரோட பிரதிபலிப்பு தான் ஃபஸ்ட்டு வரும். அதாவது முதல் அந்த ஒலிக்கற்ற போயிட்டு அந்த ஆப்ஜெக்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றதை மட்டும்தான் எடுக்கும். பட் இந்த லைடார் வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவ தன்மை இருக்குது. அது எங்கே ஊடுருவும்னா இலைகளுக்கு நடுவில் ஊடுருவும். ஒரு அதாவது வேற மாதிரி சன்லைட் பாஸ், சன்லைட்லாம் சூரிய ஒளி எங்கெங்கெல்லாம் போகக்கூடியதாக இருக்குதோ அந்தந்த இடத்துல இது போகும். ஆனால் 3 இடத்துல எல்லாமே இருக்கு, பேட்டரி வித் லேப்டாப் எல்லாமே இருக்குது சார். இது ரன் பண்ணும்போது அந்த ஸ்கேனர் வந்து ஸ்கேனர் இருக்கு இல்லைங்களா சார், ரன் பண்ணி suppose if I want to take a 3D entire image of this campus, how long will you take? How long will it take? சார் அது டேட்டா கேப்சரிங்கிறது தனி. ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 122 கிலோமீட்டர் வரைக்கும் இந்தியாவில் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்மார்ட் சிட்டி பண்ணோம் சென்னை 120 லீனியர் கிலோமீட்டர். அதாவது இதுக்கு வந்து லிமிட்டேஷன் இருக்குது சார். இந்த லிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊடுருவார், கிளாஸில் ஊடுருவார், நிலத்தில் ஊடுருவார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பில்டிங்க்கு இருக்கிற கேப்பில் வந்து இது போனால் எஸ் அப்சல்யூட்லி அதை லைன் ஆஃப் சைட் கிளியர் இருந்துச்சுன்னா போயிட்டு எடுத்துருவாங்க. இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 காம்பவுண்ட் நான் சொல்லிட்டேன், ரைடார், ஜிபிஎஸ், ஃபோட்டோ கேமராஸ். இதுக்குள்ளே வந்து ஐஎம்இ இருக்குது. அந்த ஐஎம்இ தான் வந்து வெவ்வேறு நிலைகளில் கொடுக்குற டேட்டா தரவுகளை வந்து சேகரிக்க இடம். இதில் அடிஷ்னலாக ஓடோமீட்டர் ஒன்று இருக்கும். ஸோ ஓடோமீட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த 5 காம்பவுண்ட் வச்சு This is the same technology Google used for Yes, sir. driverless cars. Driverless cars, sir. Also, இதுல இருந்து ஒரு காம்பவுண்ட் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. ஒன்லி கேமரா மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. கேமராவும் அந்த ஜிபிஎஸும் இருக்கும். லைடார் இல்லை. லைடார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி டேட்டா. பர் செகண்ட் ஒரு வினாடியில் 10 மில்லியன் புள்ளிகள் அளவிடும். 1 மில்லியன் புள்ளிகள் அளவிடும். அதாவது 10 லட்சம் பாயிண்ட்டை ஒரு வினாடியில் அது எடுக்கும். ஸோ அப்படி விட்டு தரவுகளை சேமிக்கும் போது இது வந்து இட்ஸ் எ லார்ஜ் நெட் டேட்டா. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதாவது நேஷனல் ஹைவேஸ், தேசிய நெடுஞ்சாலைத்துறை, அவங்க வந்து அவங்களுடைய டிஓஆர் டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா IRC 19 ஒரு ஸ்பெக் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா செயின், பிளேன் டேபிள், தியோடோலைட் அந்த மாதிரி தான் இருக்குது. அதை வந்து 2016 இந்தியாவில் மினிஸ்ட்ரி அண்ட் எர்த் அண்ட் சயின்ஸில் வந்து அவங்க வந்து டிஓஆரை மாற்றி இந்தியாவுக்கு தனி ஜியோஸ்பேஷியல் டெக் பாலிசியை கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசியில் இனிமேல் தேசிய நெடுஞ்சாலைகளை அளவிடுவதற்கு முதன்மையாக லைடாரை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரயில்வேயில் வந்து அதுக்கப்புறம் IBM இந்தியன் கருவாக்கணும் அவங்களும் மாற்றுறாங்க. ஸோ எல்லா துறைகளிலும் வந்து இந்த டெக்னாலஜி தான் இப்போ மாற்றி கொண்டு வராங்க. இதில் OEM vendor யார்? சார் இது வந்து OEM ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அந்த வேர்ல்டில் வந்து ஒரு ஃபெமிலியாக ஒரு 4-5 பேர் தான் இருக்காங்க. இந்தியன் கம்பெனிஸ் அதை மேனுஃபேக்சரிங். இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்னா இந்தியாவில் இன்னும் ஒரு நார்மல் டோட்டல் ஸ்டேஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட கிடையாது. தியோடோலைட் மட்டும்தான் நம்ம வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம், தயாரிச்சிருக்கோம். இது வந்து அது படுத்து இதில் வந்து 5 காம்பவுண்ட். ஆனால் இதுக்கு அடிப்படையான EDM அதாவது எலக்ட்ரானிக் டோட்டலைசேஷனையும் இன்னும் நம்ம தயாரிக்க ஆரம்பிக்கல. பட் அது யார் OEM மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்களோ யூட்டிலைசேஷனில் இந்தியாவில் வந்து இது யூஸ் பண்ணுறவங்கள ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது மெட்ரோ வாட்டர் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டி நகர் பண்ணோம் இல்லைங்களா சார், டி நகரில் ஸ்மார்ட் சிட்டியில் அவங்களுக்காக நாங்கள் பண்ணோம் சார். ஸோ இதை வச்சு நீங்கள் அகுமெண்டேஷன் ரியாலிட்டி, வெர்ச்சுவல் ரியாலிட்டி என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் யூட்டிலைசேஷன் உங்களுக்கு இதில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணான்ட்டு செக்மெண்டேஷனாக பிரித்து எடுக்க தெரியும். Now tell me, Chennai Corporation wanted to do the tax assessment. அதுக்கு ப்ரொபோசல் ஆமாம் சார். அது ஏன் நடக்கல? in 3 years now. 3 years முன்னாடியே டைரக்ஷன் ஆக்சுவலி ரூல்ஸ் மேனுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். ப்ராப்பர்ட்டியோட ஏரியல் வியூக்காக அதை எடுத்துக்கிட்டோம் சார். ட்ரோன் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஏரியா பில்டிங்கோட ஏரியா வேணும்னா ஏரியல் வியூ இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத அதுக்கு எடுத்துக்கிட்டோம். 2 டெக்னாலஜி மிக்ஸ் பண்ணி இதை சக்ஸஸ் பண்ணோம் சார். பட் இதை வந்து ஃபஸ்ட்டு முறையாக நாம் பண்ணோம்னா இந்தியாவில் IIT கான்பூருக்கு அப்புறம் நம்ம ஐடியில் தான் ஃபஸ்ட்டு டீச் பண்ணுவாங்க. ஏன்னா IIT கான்பூருக்கு அவங்கக்கிட்ட தனியாக ஒரு லேப் இருக்குது. அவங்களும் வெளியிலேருந்து தான் படிச்சுட்டு வந்தாங்க. இன்டர்நேஷ்னல் லைடார் ஸ்கூல்ன்றது அங்கே மட்டும்தான் இருக்குது. பட் அதில் யாரும் ஒன்றும் சேர்ந்து அவங்களும் ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணல. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனை ஜேவி போட்டு அதை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ITI லெவலில் இது நம்ம கொண்டு வருது
இந்த சிஸ்டத்தில் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 5 கம்பெண்ட் அந்த 5 கம்பெண்ட் ஆன்லைன் டேட்டா கேப்சர் மானிட்டர் பண்ணுறது. இந்த சிஸ்டம் எடுத்தாங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் எரர் அவாய்ட் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 99% என்னென்ன இப்போ நம்ம கன்வென்ஷன் மனித பள்ளிகள் வந்து நிறைய ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை இருக்கிற அந்த ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 கேமராஸ் அதில் இருக்கிற 1, 2, 3, 4, 5, 6 அந்த 6 கேமரா எடுத்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா வச்சு 3D ரியாலிட்டி மாடல், அதாவது தமிழில் சொல்லப்போனால் முத்திரை காட்சி. இந்த லைட் லேம்போட மெட்டீரியல் என்ன, என்ன பைப், இதில் இருக்கிற பைப் என்ன, ஸோ எல்லாமே இதில் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் சர்வீஸ். So are our students trained in this? சார் ஏன்னா இந்த சிலபஸ் பண்ண இது கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு எடுத்து டிஜிபி சொல்லியிருக்காங்க. டிஜிபி ஃபோட்டோகிராஃப் ரைடாக சொல்லியிருக்காங்க. ரைடாக சொல்லி தந்துருக்கப்புறம் இது மொத்தமாக காம்பினேஷன் பண்ணி என்னென்ன பிள்ளைகள் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த 2 இயர்ஸில் இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம அடிப்படை தொழில் சிலபஸை மாற்றணும்னாக்கா கஷ்டம் சார். We'll work on that. Okay, fine. Well done. Thank you so much, sir. Thank you for your questions. Sir, மீட்டிங் common database, Indian students, all the dates. ரெடி தானே? And the database of what is the day-to-day usage for the number. For example, painting. The day-to-day painting. So this kind of things. We can develop the painting sector. இல்லை போட்டு ஸ்பீக் வருதுன்னு அது ஆகும். இது இல்லை அது இருக்குங்க சார். நம்ம இந்த ஸ்கீமில் ITIS இங்கே கூட அதுலேயே இருக்குங்க சார். நம்ம சர்வேயர் அதுலேயே அதுலேயே இருக்குது. பட் அதில் சிலபஸ் இல்லை. ITIS சென்ட்ரல் கவர்மெண்ட்